ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்திமரம். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்து இயேசு உவமையாக சொல்லிக்கொண்டே வருகிறார். அந்த திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்திமரம் இருந்ததை குறித்து வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் கொடுத்த சட்டத்தின்படி திராட்சை தோட்டத்திலே அத்திமரத்தை நடலாமா என்றால் நிச்சயமாய் நடக்கூடாது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன்னுடைய மிருக ஜீவன்களிலே வெவ்வேறு ஜாதிகளிலே நீ பொழிய விடாதிருப்பாயாக, வெவ்வேறு தானியத்தை நீ விதைக்காமல் இருக்கணும்னு சொல்றாரு. ஏனென்றால் வயலிலே வெவ்வேறு தானியத்தை ஒரே வயலிலே விதைத்தால் இரண்டும் வேறு வேறு காலகட்டங்களிலே பலன் கொடுக்கிறதா இருக்கும். பொதுவாக இந்த திராட்சை தோட்டம் எங்கே இருக்கும் என்றால், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம். மகா செழிப்பான மேடு என்பது 3 அர்த்தங்களை கொண்டதா இருக்கிறது. முதலாவது பென். பென் என்றால் சன்னை குறிக்கிறது, மகனை குறிக்கிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. இந்த திராட்சை தோட்டம் மகனுக்கு உரிய இடமா இருக்கிறது, மகளுக்குரிய இடமா இருக்கிறது. மாத்திரமல்ல, மகா செழிப்பான மேடு என்றால் ஆங்கிலத்திலே த கான் என்று சொல்லுகிறார்கள். செழுமையான, கொழுமையான, ப்ராஸ்பரிட்டி, ஆசீர்வாதமான இடம். மூன்றாவது, மகா செழிப்பான மேடு என்பது காரன் என்ற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. காரன் என்றால் கொம்பை குறிக்கிறது, பலத்தை குறிக்கிறதா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு சாமுவேல் கடந்து போகிறார். தைல குப்பி எடுத்துக்கொண்டு போகிறார். 1 சாமுவேல் 16:1 வாசிக்கும் பொழுது, சவுலுக்கு பின்பதாக சவுலை ராஜாவாக்கியது எனக்கு மனதுக்கு விசனமா இருக்கிறது என்று சொல்லி தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படியாக அதே சாமுவேல் கடந்து போகிறார். அப்படி போகும் பொழுது அவர் ஒரு தைல கொம்பை எடுத்துக்கொண்டு போகிறார். உப்பின் அபிஷேகம் உடைந்துவிடும், சிதறிவிடும், காணாமல் போய்விடும். கொம்பின் அபிஷேகம் நிலைத்து நிற்கும், மகா செழுமையான மேட்டிலே உயர்விலே உங்களை கொண்டு போய் நிறுத்தும். மூணாவது, செழுமையான மேடு. அப்படி என்றால் இந்த அத்திமரம் எடுக்க வேண்டிய இடம்தான் என்ன? மார்க் 11:13 வாசிக்கும் பொழுது, இயேசு பெத்தானியா கிராமத்திலிருந்து வரும் பொழுது ஒரு அத்திமரத்தை பார்க்கிறதை குறித்து வாசிக்கிறோம். மார்க் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அத்திமரம் வழியருகே நிற்கிறதை குறித்து வாசிக்கிறோம். ஏனென்றால் அத்திமரத்துக்கு என்று ஒரு தோட்டம் கிடையாது, அது வழியறிய நிற்கிறதை குறித்து வேதம் சொல்லுகிறது. லூக்கா 19வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசுவை காணும்படியாக சக்கேயு வழியறியே இருந்த ஒரு காட்டு அத்தி மரத்திலே ஏறி இயேசுவை பார்க்கிறதை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, காட்டு அத்தி மரமானது வேலிஸ் என்று சொல்லப்படுகிற பள்ளத்தாக்கிலே இருக்கக்கூடியது, வழியருகே இருக்கக்கூடியது, அது தோட்டத்தில் இருக்கக்கூடியது அல்ல. அத்திமரம் என்பது செழிப்பை குறிக்கிறதா இருக்கிறது. ஓசியா புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அத்திமரம் என்பது செழிப்பை குறிக்கிறதா இருக்கிறது. இதுக்கு ஒரு நல்ல மிகச்சிறந்த உதாரணம் யோவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஒரு தேசத்தை அழிக்க வேண்டும் என்றால் அத்தியையும் திராட்சையும் தான் முதலாவது அழிக்கிறதை குறித்து வாசிக்கிறோம். முதலாவது, அத்திமரம் என்பது செழிப்பை குறிக்கிறதா இருக்கிறது, ஆசீர்வாதத்தை குறிக்கிறதா இருக்கு. இரண்டாவது, அத்திமரம் என்பது சமாதானத்தை குறிக்கிறதா இருக்கிறது. 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவங்கி பெயர்சமா மட்டும் எல்லா கோத்திரத்தாரும் அத்திமரத்தின் கீழே சமாதானமாய் குடியிருப்பார்கள் என்று வாசிக்கிறோம். அத்திமரம் என்பது பெர்ஃபெக்ட் பீஸ், சமாதானத்தோட, பயப்படுத்துவார் இல்லாமல். மீகா 4:4 வாசிக்கும் பொழுது, பயப்படுத்துவார் இல்லாமல் மிகுந்த சமாதானத்தோட தங்கி இருக்கிறதை குறித்து வாசிக்கிறோம். காட்டு அத்திமரம் போல இருந்த உங்களையும் என்னையும் கர்த்தர் எடுத்து மகா செழிப்பான மேட்டில் உள்ள ஒரு திராட்சை தோட்டத்துல மகனுக்குரிய இடத்துல. ஆச்சரியம் என்னவென்றால், அத்தி மரத்திலே கனி இல்லை என்பதுதான். சங்கீதம் 40:2 நாம் அனைவரும் அறிந்ததே. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து எடுத்து எங்களுடைய அடிகளை உறுதிப்படுத்தி உம்மை பாடும் புது பாட்டை எங்களுடைய வாயில் வைத்தீர் என்று வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, எங்கோ மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாயிருந்த நம்மை, காட்டு அத்தி மரமாயிருந்த நம்மை, பள்ளத்தாக்கிலே கிடந்த நம்மை, கீழான ஒரு இடத்துல கிடந்த நம்மை, பாவத்திலே அக்கிரமத்திலே கிடந்த நம்ம கர்த்தர் எடுத்து அவருடைய மகா செழிப்பான தோட்டமாகிய திராட்சை தோட்டத்துல கொண்டு போய் நட்டு வைத்தால் ஆச்சரியம் என்னவென்றால், அந்த அத்தி மரம் வலிக்கிட்டு திரும்பவும் நான் பள்ளத்தாக்குல தான் போய் நிற்பேன். கனி கொடுக்கவில்லை. இன்னும் விட வேண்டிய பாவத்தை விட முடியல, மாம்ச சிந்தையை விட முடியல, அநேக பாவத்தை விட முடியல. எஜமானுக்கு கனி இல்லாத ஒரு வாழ்க்கை
எத்தனை பேர் இன்றைக்கு கர்த்தர் இந்த அத்தி மரத்துக்கு கிருபை கொடுத்து மேலே தூக்கி வைக்கிறதுனால கனி கொடுக்கவில்லை என்றால் மேன்மை இல்லாமல் போய்விடும். மூன்றாவது, அத்தி மரத்துக்கு ஒரு கால அவகாசத்தையும் கர்த்தர் கொடுக்கிறதை வாசிக்கிறோம். எத்தனை காலகட்டத்துக்கு அப்புறம் எஜமான் தோட்டத்துக்கு வர்றாரு தெரியுங்களா? லேவியராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சகலவிதமான மரங்களையும் செடிகளையும் தோட்டங்களையும் வைக்கிறவர்கள் முதல் 3 வருஷம் இஸ்ரவேலர் புசிக்க கூடாது, தோட்டக்காரர் புசிக்க கூடாது, புறஜாதிகள் புசிக்கலாம், ஆகாயத்து பறவைகள் புசிக்கலாம், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் அதை புறக்கி கொண்டு போவார்கள். முதல் 3 வருஷம் புசிக்க கூடாது. அப்படி என்றால் எஜமான், லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கிறபடி, எஜமான் வருகிற அந்த முதல் வருஷமானது 4வது வருஷத்தை குறிக்கிறது. எஜமான் வருகிற 2வது வருஷமானது 5வது வருஷத்தை குறிக்கிறது. எஜமான் வருகிற 3வது வருஷமானது 6வது வருஷத்தை குறிக்கிறது. அப்பவும் பலன் கொடுக்கவில்லை என்று சொல்லும் பொழுது எஜமான் சொல்றார், அதை வெட்டி போடு என்று சொல்லும் பொழுது தோட்டக்காரர் கெஞ்சுகிறார். தேவ பிள்ளைகளை, அந்த தோட்டக்காரர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் பிதாவை நோக்கி இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக அவர் கெஞ்சுகிறார். வெட்ட வேண்டாம், கிருபை கொடுக்கலாம். வெட்ட வேண்டாம், நான் கொத்தி எரு போடுறேன், நிச்சயமாய் பலன் கொடுக்கும், 1 வருஷம் பார்க்கலான்னு சொல்றாரு. தேவ பிள்ளைகளே, அந்த 1 வருஷம் என்பது 7வது வருஷத்தை குறிக்கிறது. 7 என்பது பூரண கிருபையை குறிக்கிறது. இந்த வருஷம் இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு பூரண கிருபையை கொடுக்கிறார். ரோமர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, ஒலிவ மரத்தை போல, ஒலிவ மரத்தின் கிளைகளை போல இஸ்ரவேல் ஜனங்களை வைத்திருந்தார். ஆனால் அவர்கள் கீழ்ப்படியாதனால ஒலிவ கிளைகளை வெட்டினதை குறித்து வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, உங்களை என்னை வெட்டி எறிகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனாலும் கர்த்தர் கிருபை கொடுத்து இந்த 7வது வருஷம் பூரண கிருபையாய் நம்மளுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். கிருபை மேல கிருபை கொடுத்து ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரே, அவருக்காக நாம் கனி கொடுப்போமா? பிரியமான சகோதரனே, சகோதரியே, தோட்டக்காரர் ஒரு நாள் வருகிறார். அவர் வரும் பொழுது அவருக்கு ஏமாற்றத்தை கொடுக்காதபடி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படியாக உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். Dear brother and sister, repent, Jesus coming soon. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1000 தேவதூதர்களோடு சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கே மனம் திரும்புங்கள். மத்தேயு 3:8 சொல்லி இருக்கிறபடி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.